பொம்பளைக்கு நீ போட்டி போறத நிப்பாட்டுக்கு முதல்ல. ஒரு பெண்மகள் குறைச்சு பேசுனா குடும்பம் நல்லா இருக்கு. ஒரு ஆண் மகன் நாவடக்கத்தோட பேசுற அந்த நாகரிகம் நல்லா உருப்பிடும்னு சரித்திரம்டா. உனக்கு என்ன நாங்க என்ன தப்பா பேசணுமா? நான் தவறா எதுவும் பேசுறேனா? நீ வேணா பேசி வேணா பாரு. நீ வேணா பேசி வேணா பாருவே. என்ன அப்படி ராவா கிழிச்சு புடி. பெரிய உருட்டி உலகப்படா. காட்டி கண்ணா நக்கி நாராயணன் முதல்ல. புடுங்கடா. புடுங்கடா. நக்குறது ஓவேடா. ஐயோ. ஏறிக்கிட்டு எங்க வர? ஒரு அடியோட போண்டா கடிக்குதுன்னா அரமுக்கு காவாடு கிண்ணி மண்ட காவா. ஏடா எங்க அக்காவை சாதாரணமா நினைக்கிறியா? ஒல்லியா இருக்கு நினைக்காத. இந்த வருஷம் ஜிம்முக்கு அனுப்பி எங்க அக்காவை. ஜிம்முக்கு இப்படி வீங்கி இருக்கு. ஜிம்முக்கு போனா பல பேர் புரோட்டா பண்ண வைக்க மூடிக்கிட்டு ஒண்ணுக்கு போயிட்டு வா. மூடி அடிப்பா. ஏய் ஒரு பொம்பளை இவ்வளவு ரப்ப எடுத்து பண்ற ராஜா பிக பண்ணிக்கிற. பொம்பளையை இவ்வளவு தூரம் பேச வைக்கிற ஆளு யார் தெரியுமா? ஆம்பளை ஓவர்க்கு அந்த நீ பொம்பளை ஆம்பளை சரியா நடமா. முதல்ல சரிக்கு சரியா சாதுக்கு சமமா இருக்க முதல்ல. இப்படி வாய் பேச பேச என்னங்க உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண 3ஆவது நாளே புருஷன்கார இதுல விதிடா 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 ஆனகட்ட பையல களவாடி முண்டியா இருக்காங்க. இழுச்சா பையல ஆளை பத்தியா முதல்ல புருஷன் தூக்கி போட்டுக்கிட்டு இதுல மிதிப்பாரா? காட்டினா தானே மிதிப்ப. நான் உன்னை தூக்கி போட்டுக்கிட்டு ஊமை குத்தா குத்துறேனே. ஆமா குத்துறீ குத்துறா நக்கடா. பேசு. ஊமைய குடிக்காது. தூய்மையாக தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று உபயோகப்படுத்த வேண்டும். சொல்லுங்க மாமா. உனக்கு இதுல ரசிகர் மயிர் வேற. பொம்பளை இவ்வளவு தூரம் வாய் ரப்பா பேசாத ராதா செல்வி. தவறாது பேசலையே. நீ ராத்திரி குத்து ராதா செல்வி எனக்கு தெரியும். நான் ராத்திரி குத்து ராதா செல்வி. நீ தகத்தி குத்துற தங்கராஜுங்கிறது ஊர் மக்களுக்கு தெரியும். வாய நீ குறைச்ச நல்லா இருக்கலாம். உன் பழக்க வழக்கத்தை என்ன விட்ட குறைச்சினா நீ நல்லா உயிரோட ஊர் போய் சேருவ. இல்லன்னா உன் 3 கொட்டை 3 கொட்டையா 2 கொட்டையாடா? திஸ் இஸ் 2 கொட்டையிலும் உனக்கு அரை கொட்டை தான் இருக்கு. 1.5 கொட்டை காணாம போயிடும். எங்க சுரேந்திரன் நாடகம் அவனை கவனத்துல பாய சொல்லுங்க. நீ வர்றேன்னு தானே நான் கலச்சு மொத்தமா பிடிச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பிடிச்சுக்கல விளையாடுறாங்க? என்னடா நாகரிகம் முக்கியம் நாகரிகம் முக்கியம் அநாகரிகமா பேசுற நீயா நானா? நான் பேசுறேன். நீ யார்ட்ட பேசுறடா? மக்கள்கிட்ட கேட்டு பாரு. கேட்டு பாரு. வந்து வாய் அடிச்சிருக்க மாதிரி வாய் அடிச்சு பேசுறது நீ தாண்டி. வாயுள்ள புள்ளத்தான் அந்த பூமியில பொழைக்கவே. அந்த வாயை சரியான இடத்துல முறையா பயன்படுத்துறாங்க. குடும்பம் நல்லா இருக்கு. குடும்ப குத்து விளக்கே நாங்க தான்டா. நீ எல்லாம் விளக்க போடுற வீடு புழு புழு இருக்கு. 5 தெரிய அடையாம எத்தனை 10 நீடா நானு. ஆமாடா. நீ எப்படி 15 கூட திருப்ப? டேய் ஒழுக்கம் கட்டவளே ஒழுக்கமா பேசுறா. அது விளக்கு எரியாது. அது வீடு தான் உன மூத்திரம் வரலையா முதல்ல மூதி. ஒட்டு மசல வச்சு ஊரே மாத்திர திருட்டு முண்டை பேசலாம். ஆமா நான் உனக்கு மண்டையில மட்டும் இல்ல பாருங்கண்ணே. பாருங்க பாருங்கண்ணே. ஒண்ணே பெத்தாங்களா செஞ்சாங்களா? நீ இதுதான் மாமா பெப்பாங்க. சொல்லுங்க. களவாடி பையல நீங்க இருக்கும்போது நான் திருட்டு முடியாது இருக்க கூடாதா? வெக்கமான சூடு சொல்ற எதுவுமே இல்லையா? எனக்கு அம்புட்டு இருக்கு. உங்களுக்கு 3 இருக்கா மாமா? செக் பண்றேன். இது வேற செக்கப் வந்திருக்கியா? ஆமாமா. இவரு ஜான் புள்ளானாலும் ஆண் புள்ள. ஒரு ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை நீங்க சொல்லிட்டீங்க. ஆணுக்கு என்ன முக்கியம்? மேடம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. குடும்பத்துக்காண்டி நாயா பாடுபட்டு உழைக்கிற ஒரு ஒப்பற்ற ஜீவன் யாருன்னா ஆண் மகன் மட்டும்தான். என்ன நீங்க பொம்பளால டக்குன்னு அழுதுருவீங்க. ஆனா ஆம்பளை கண்ணுல டக்குன்னு தண்ணீர் வராது. ஏன்? நாங்க வைராக்கியமான ஆளு. அப்படி ஒவ்வொரு ஆம்பளையும் ரோசப்பட்ட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க நிறைய பொம்பளை மோத்தா வீட்டுல தெரியணும். நாங்க மலுமட்டியா போறதுனாலதான் நீங்க இப்ப சொன்னீங்களே இத்தனை பிராணிகள் இருக்கு. ஏன் ஒரு சிங்கத்தை சொல்லியிருக்கலாம், ஒரு புலிய சொல்லியிருக்கலாம், ஒரு கரடிய சொல்லியிருக்கலாம், ஒரு யானைய சொல்லியிருக்கலாம். நாயா இழுத்துக்கிட்டு திரியிறம் சொல்லியே. நாய் எந்த மாசம் இழுக்கும்? எந்த மாசம் இழுக்கும்? கார்த்திகை மாசம் தானே இழுக்கும். மக்கள் என்னை கார்த்திகை மாசத்தை இழுத்துக்கிட்டே திரியணும்னு நாயா நாங்க நக்கிறோம்னு சொல்றேன். என்னத்துக்கு நக்கிற? மூடிக்கிட்டு வாக்காட வேண்டிய தானே. சொல்லுங்க. குடும்ப குத்து விளக்க நாங்கத்தான். நல்லா தரமா நாங்கள இருந்தேன். என்னைக்கு உங்க கழுத்துல அந்த 3 நாட்டுங்கிற மஞ்ச கவத்தை தூக்கி 3 முடிச்சு போட்டோமோ அதோட ஆம்பளை வாழ்க்கை நாசமா போயிருச்சு. சொல்லுங்கள் மாமா. நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போய் எங்க ஆத்தா அப்ப ஏன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா இப்ப உங்களை கல்யாணம் முடிச்சதுல இருந்து 6 மணிக்கெல்லாம் போன் அடிச்சு நொக்கி நொயின்னு பேசி அவனை லூசா ஆக்கி அதை கூட ஏத்துக்கிட்டு போயிடலாமுங்க. ஒரு சில பொம்பளால புருஷன் மண்டையை கழுவி தனி கொடுத்துறோம்னு கூட்டி போயிருதுங்க. ஆத்தாப்பை கூட பேசக்கூடாது. தனி கொடுத்துறோம் கூட்டி போய் நம்மள நிம்மதியா இருக்க விடுறாங்க நினைக்கிறீங்களா? தனி கொடுத்துறோம் போன மகளை பக்கத்துக்கு இவங்க ஆத்தாப்பை ஏறிக்கிட்டு வருவாங்க. மகளை பார்த்துட்டு வருவோம். அந்த ஆத்தாக்காரி வருது மகளை பாக்குறதுக்கு இல்ல, இன்னும் மேற்கொண்டு சாமி ஓட்டு விடுறதுக்கு. இந்த லூசு முட்டை உடனே போன் வந்துடும். அம்மா வரேன் பாக்க
இந்த கிறுக்கு முண்டை புரிஞ்சு நோண்டுறது. ஏய் எந்திரியா எந்திரி. எங்க அத்தையும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வர்றாங்க. அவங்க அத்தையும் மாமாவும் கறிக்கடைக்கு போய் ஓடி போய் மண்டை கறி அறுத்துடுவோம். ஓடு ஓடு ஓடு. யார் வந்தா? இவங்க ஆத்தாப்பே வந்தா. இதுவே நம்ம ஆத்தாப்பே நம்ம மயனை பாப்போன்னு வரட்டும். போய் எடுத்து பொத்திடுவா. என்னங்க குது 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 குதுன்னு வருதுங்க. மேலுக்கே ஒப்பலங்க. ஹோட்டல்ல ஒரு தோசை வாங்கி திங்க விட்டு ஓத்தால வீட்டுல விட்டு வந்து ஏடி களவாடி முட்டை. உங்க அத்தா வந்தா மண்டக்கறி. எங்க அத்தா வந்தா அரடா ஜெயிலு ஜெயிலு. நீங்க சொன்னீர்களே திரிநாட்டு போட முடியும். நாகரிகள் நாச்சமா போக இந்த மூணு முடிச்சதுக்கு போற ஒத்த முடிச்சோட ஒரு ஜோலியை முடிக்க வேண்டியதானே. மூணு முடிச்சு நக்கிறதுக்கா போடுறேன். இந்த மூணு முடிச்சு போடுறதுக்கு சொந்தக்காரர்களை கூட்டு வந்து 5 லட்சம் ரூபாய் செலவு. இவனுக்கு குஞ்சே எடுவராது. இவன் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு பிரிச்சுல இருந்து போட குஞ்சு வைக்க போயிட போடா. முதல்ல நீங்க சொன்னீங்களே அனைத்து நாங்க கொண்டு வரணும். இவங்க ஆத்தாப்பை எங்க ஆத்தாப்பை வந்தோம்னா மண்டக்கறி எடுத்து கம 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 கமான்னு மணக்க மணக்க குழம்பு வச்சு நாங்க பரிமாறுறோம். இவங்க ஆத்தாப்பை வந்து ஆடுங்க எங்களுக்கு கூறி கூறியா வருதுங்க. புது புதுன்னு வருது. எனக்கு குதுன்னு குளிர்ச்சோட அடிக்குதுங்க அப்படின்னு அமுக்கடி மாதிரி இருக்கிறதுக்கு யாரு காரணம்? உன்னைய பெற்ற தாய் தகப்பன் தான் காரணம். மருமகளா வரவெல்லாம் மருமகள் மாதிரி பார்க்க வேண்டாம். வெங்காயம் பேச்சுல 2 அடி அடிக்க கல்யாணம் பண்ணி வரும்போது பொண்டாட்டிய வர்ணிப்பேன். அஷ்டலட்சுமிப்பேன், தருமலட்சுமிப்பேன். உனக்கு இருக்கிற மாதிரி எந்த உங்களுக்கும் கிடையாதுப்பேன். தொங்கா இது முடிச்சதுக்கு அப்புறம் ஏண்டி களவாணி முண்டை, திருட்டு முண்டை, ஏண்டி செவ்வாய் தோசை முடிச்ச முண்டை, அங்க என்ன பக்கத்து வீட்டுல வாக்கம் பார்த்துருக்க ஜோறு பட முடியாது. நீ சொல்லுவேன், நான் சொல்லுவேடா. கல்லானாலும் கணவர், உள்ளானாலும் புருஷன். இந்த மஞ்ச கைத்தை எங்க கழுத்துல ஏத்துனவன புரோட்டாவுக்கு மாவு நேர மாதிரி விளைஞ்சு சும்மா இருக்கிற வீட்டை டிங்கரிங் பண்ணி அதுல சாந்திரி பூங்குரி செவ்வாழை பழத்துல ஊதுபத்திய குத்தி நக்கிற நக்குக்கு ஒட்டகத்து பால்ல அவங்களுக்கு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இவன் பருப்பு கிளம்புறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் நாங்க ஆக்கி கொடுப்போமா. கடைசியில தாத்தா கழிச்சுட்டு வாட்டையை பார்த்துட்டு போயிருக்கேன். என்னால மாமியாரும் மருமகள் சொன்னீங்க. ஆமா, மருமகளை மருமகள் மாதிரி நடத்த வேண்டும். நீங்க மாமியார பெத்த தாய் போல நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் குடும்பம் ஓகோண்டு இருக்கு. இல்லன்னா வர்க்கம் பெண் வர்க்கம் 3 பேர் உட்காந்துருக்காங்கல்ல. ஆமாண்ணே. எங்க நீங்க மாமியார மதிக்கிற பெண்கள், இங்க நாடகம் பாக்குற பெண்கள்ல எத்தனை பேர் அவங்க மாமியா கூட ஒன்னா உட்காந்து நாடகம் பாக்குறாங்க? கை தூக்க சொல்லு. தூக்குங்கட்ட. என்ன பணியில எல்லாத்துக்கும் கை பதத்து போய் கிடக்கு போல. மாமியார போட்டு தொடர நிறுத்தி. எந்த ஊரை பார்த்தாலும் மாமியார் சண்டை மருமக சண்டை கேள்விப்பட்டிருப்பேன். ஏதாவது நீ ஒத்த ஊர்ல மருமையனும் மாமனாரும் அடிச்சுக்கிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படவே மாட்டேன். ஏன்? நாங்க ஒரு சரக்க வாங்கி ஒரு கப்புல ஊத்தி ஒன்னா உட்காந்து குடிப்ப முடியும். திருட்டு முண்டை அதை குடிக்க உங்களை போல குடிக்க பிடிச்சி வீதியில உருள மாட்டோம். அதை குடிக்கிறதுக்கு கிளை விட்டு மூத்தரத்தை வாங்கி 3 கை முடக்கொடுக்கணும் குடிப்போம். பொம்பளை மூத்தரத்துல மட்டும் போத ஏறுதுன்னு சொல்லிட்டு நாங்களா பாத்ரூம்ல படுத்துக்கிறோம் முடியும். ஆம்பளை விட்ட குடிச்சா அவன் ஆளுக்கு ஒரு சரக்க போட்டு தலைவலிக்கும். நீ சொன்னீங்க ஏன் வர்க்கம் விட்டு அழகா உட்கார்ந்து இருக்காங்க. அத்தி பூத்த மாதிரி, அல்லிப்பூ மாதிரி, தாமரப்பூ மாதிரி எவ்வளவு அழகா மலர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. மாமியார உட்கார்ந்து நாடகம் பார்க்கிற பெண்களை கையை தூக்க சொன்னேன். வர்க்கம் விட்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல. நீ தொடைய தட்டி சொல்ற, நான் என் வடைய தட்டி சொல்றேன். ஆண் வர்க்கம் எங்க பொண்டாட்டிக்கு தெரியாம நான் சாணிப்பட்டியில எந்த வப்பாட்டி வச்சு ஓட்டலன்னு சொல்றா பாப்போம். ஒரு ஓட்டு கூட விழுகலடா. அப்ப எல்லாம் உட்கார்ந்து பூரா சொல்லிட்ட கலவை வர்க்கம் இன்னும் தெரிஞ்சு போச்சுல. ஏன் வர்க்கத்தை நீ கழுவி ஊட்டா மாதிரி பேசு. ஆம்பளை மாதிரி நீ பேசுற. கற்பின் கண்ணையோட இருக்கலாம். ஆமா, உடைய கற்பமாக்க நாங்க வர்ற மாதிரி எங்களுக்கு தான் தெரியும். கற்பமாக்கி புடுங்க முதல்ல. இந்த கற்பமாக்க முடியும் வளர்த்துற பாடாடு அப்பா. என்ன கற்பமாக்குற சொல்லு பாப்பா. இருமா, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். எல்லா பொம்பளாலும் இந்த ஒரு வசனத்தை ஈஸியா சொல்லி போறீங்க. கண்டிப்பா நீங்க உன பிள்ளைய பத்தி காட்டுங்க. காட்டு. நான் கேட்கிறேன், எல்லா பொம்பளையும் இதை ஒண்ணு சொல்றீங்கல்ல. நாங்க தான் 10 மாசம் சுமக்கலாம், 10 மாசம் சுமக்கலாம், 10 மாசம் சுமக்கலாம். என்ன மயிலுக்கு சுமக்கிறேன்? 3 மாசத்துல பிரிக்க விடு, 1.5 மாசம் கலட்டி விடுங்க. நீங்க 10 மாசம் சுமக்கணும். அந்த காலத்துல 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளைய பத்து போட்ட மறுநாளே வயக்காட்டுக்கு களை எடுக்க போனாங்க அப்ப உள்ள பெண்கள். ஆனா இப்ப நீங்க அப்படியா பண்றீங்க? லேசா செக்கப்ல 2 கோடு தெரிஞ்சா போதும்.
அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் பொழந்து வளர்த்துக்கிட்டு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி தான் பிள்ளை எடுக்கிறோம்டாரு. நீ வேலை வேலை பார்க்காம வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தா அப்புறம் தாண்டி போடுவாங்க திருப்பி. கடவுளே, எமோஷன் ஆகாதீங்க மாமா, எமோஷன் ஆகாதீங்க. டாக்டர் சொல்லி விட்டுருக்கார், நகைச்சுவை நாயகர் தங்கராஜ மாதம் 30 நாள் சந்திக்கிற ராதாச்செல்வி அவர் எமோஷன் ஆகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசாத. ஏன்னா அவருக்கு நெஞ்சு வலி குஞ்சு வலி அப்படி என்று ஓதி இருக்கிறார். நீங்க சொல்லியல புள்ள பக்குறதுக்கு நாங்க தான் காரணம். இந்த புள்ள பக்குறதுக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, ஆமா அனைத்து பருப்பும் சாப்பிடுறதுக்கு எப்படி உன் பருப்பு கிளம்பணும். உண்மைதானே? செம்ப தூக்காத, படியில கால வைக்காத, மல்லாக்க புடக்காத, வேலை பார்க்கணும். வேலை எப்படி பார்க்கணும்? மூதேவி 8 மணி வரை நீ எழுப்பிட்டு வேலை பார்த்தீங்கன்னா மதத்துல நாங்க வேலை பார்த்தா